ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1, குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். பதம் 20. அதவ்யவஸ்திதான் திருஷ்ட்வா தார்த்தராஷ்டிரான் கபித்வசக பிரவர்த்தே சஸ்திர சம்பாதே தனுர் உத்யம்ய பாண்டவக ஹிருஷிகேஷம் ததா வாக்கியம் இதம் ஆக மஹீபதே. டிரான்ஸ்லேஷன். அந்த சமயத்தில் அனுமானின் கொடியை தாங்கிய தேரில் அமர்ந்திருந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது வில்லை ஏந்தி அம்புகள் எய்ய தயாரானார். மன்னரே, அணிவகுக்கப்பட்ட படையில் திருதராஷ்டிரரின் மைந்தர்களை கண்டவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி அர்ஜுனன் பின்வருமாறு கூறினார். பர்பட். போர் தொடங்க இருந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நேரடி வழிகாட்டலின்படி நல்ல முறையில் அணிவகுக்கப்பட்ட பாண்டவர்களுடைய படைபலத்தை பார்த்து திருதராஷ்டிரரின் புதல்வர்களுடைய நம்பிக்கை ஏறக்குறைய சிதைவடைந்து விட்டதை நாம் முந்தைய ஸ்லோகத்தில் அறிகிறோம். அர்ஜுனனின் கொடியிலுள்ள ஹனுமானுடைய சின்னம் பாண்டவர்களுக்கு வெற்றியின் மற்றொரு அறிகுறியாக இருந்தது. ஏனென்றால் ராமருக்கும் ராவணனுக்கும் நடைபெற்ற யுத்தத்தில் ஹனுமார் ராமன் தரப்பில் சேவை செய்தார். ராமரே வெற்றி வாகை சூடினார். இப்போது அர்ஜுனனுடைய ரதத்தில் ராமரும் ஹனுமாரும் அர்ஜுனனுக்கு உதவுவதற்காக இருந்தார்கள். பகவான் கிருஷ்ணர் சாட்சாத் ராமரே. மேலும் எங்கெல்லாம் ஸ்ரீராமர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் அவரது நித்திய சேவகனான ஹனுமாரும் நித்திய நாயகியும் செல்வத் திருமகளுமான சீதையும் வீற்றிருப்பார்கள். அதனால் எதிரியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அர்ஜுனனுக்கு இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக புலன்களின் அதிபதியாக உள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வழிகாட்ட இருக்கிறார். அதனால் போரை இயக்க தேவையான நல்ல அறிவுரைகள் அர்ஜுனனுக்கு எளிமையாக கிடைக்கும். பகவான் கிருஷ்ணரால் அவருடைய நித்திய பக்தனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மங்கள சூழ்நிலைகள் வெற்றி உறுதி என்பதை தெளிவுபடுத்தும் சின்னங்களாகும். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.